ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 20வது எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோ மற்ற எல்லாருமே டெத்து சிட்டின்ற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்த கோஸ்ட் எல்லாத்தையும் போட்டு சொருவிட்டு அந்த பொண்ணையும் ஹீரோ கூட சேர சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த டிராகன் கிங்கும் காடஸும் வந்திருப்பாங்க. இப்போ அதிலிருந்து தான் எபிசோட் கண்டினியூ ஆகுது. எங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க, மான்ஸ்டருங்க எங்களை துரத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னதுரா அது, வானத்துல என்னவோ பறந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்ல அந்த டிராகன் கிங் அங்கிருந்து கிளம்பிடுது. டிராகன் கிங் கிட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா பிளட் ரிவர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்னதுரா இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, அவளோ இந்த ரிவர்ல இருந்து வர ஸ்மெல்லு ரத்தம் மாதிரி இருக்கே. ஆமா, இந்த ரிவர் ஃபுல்லா பிளட்டால உருவாயிருக்கும் போல இருக்கு. ஆனா இதுல இருந்து எப்படி லிவிங் சோல் தப்பிக்கும்? ஒருவேளை லெஜெண்டரி ரிவரான பிளட் ஹில் ரிவர்னு சொல்றது இதுதானா? ரிவர் ஆஃப் பிளட் அப்புறம் ஸ்டோன் பிரிட்ஜ், கண்டிப்பா இது அதுவா தான் இருக்கணும். ஆமா, நம்ம இப்ப இந்த ஸ்டோன் பிரிட்ஜ் மூலியமா இந்த ரிவரை கடந்து போனா அந்த சைடு நம்ம வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்ல அவ வேணான்ற மாதிரி தலையாட்டவும் அந்த காடஸோ இப்போதைக்கு நம்ம அவளை தான் நம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட வர, இந்த பிரிட்ஜ் என்னடா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இம்மார்ட்டல் கேட்ல இருக்கிற ரெக்கார்ட் படி பார்த்தா சிட்டி ஆஃப் டெத்ல இருக்கக்கூடிய ரிவர் ஆஃப் பிளட்டோடைய எண்டுல நிறைய ஸ்பிரிட்டுங்க இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. அதுங்க கையில மாட்டிக்கிட்டு நம்மள உயிரோட அதுங்க சாப்பிடறத விட நம்ம இந்த இடத்துல இருந்து போறதே நல்லதுன்னு சொல்லிட்டு அவனுங்க அவசரப்பட்டு முன்னாடி ஓடவும் அந்த ரிவர் ஆஃப் பிளட்ல இருந்து என்னவோ கை மாதிரி வெளியில வந்து அவங்கள அடிக்க போக அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா அதை தடுக்க பின்னாடி இருந்து வந்த இன்னொரு கை அவங்க 3 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுது. யான் குன்சாங், எந்த மாதிரி வைய நீ சொல்ற பத்தியா? நீ என்ன எங்க எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க என்ன? அவனுங்க மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாத அவசர கொடுக்கைங்க சாவறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஆனா இம்மார்ட்டல் செக்டர்ல இருந்த ரெக்கார்ட் படி இந்த பிளட் ரிவரை கடந்து போனாதான் நம்மளால உயிரோட வாழ முடியும். அந்த ஸ்ட்ரேஞ்சான போர்டுங்க திரும்ப நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. அங்க பாருங்க, யாரோ ஓடி வராங்க. அது மாஸ்டர் வயசு என்ன ஆச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஓடி போவ, என்ன நீயா? எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க, அந்த கோஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இப்போதைக்கு பின் வாங்குவோம். அந்த பிளட் டான்ஸை எப்படி சமாளிக்கணும் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லிடு. அந்த பிளட் டான்ஸுங்களை எப்படி சமாளிக்கணும்னு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல போடவே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம இங்கிருந்து பின் வாங்குறதுக்கு வேற வழியே இல்லை. சீக்கிரம் எல்லாரும் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல தண்டரா வர ஆரம்பிச்சிருது. என்னதுரான்னு பார்த்தா ஒரு விதமான டிராகன் அங்க வந்துருது. என்ன, லயன் கிங் டிராகனா? அந்த பிளட் ஹேண்ட் அழிஞ்சு போயிடுச்சு. சீக்கிரமா நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நில்லு. அந்த டிராகன் கிங் எப்படி இந்த இடத்த விட்டு போகுதுன்னு நம்ம முதல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டிராகனும் வேகமா ஒரு அரேனாக்குள்ளார வந்துட்டு அதோடைய ரத்தத்தை கொடுத்து அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகிடுது. இதை பத்தி ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல இருக்கு. நம்ம இந்த ரிவர் ஆஃப் பிளட்டை தாண்டனதுக்கு அப்புறம் பெரிய டெலிபோர்டேஷன் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோஸ்ட் சோல்ஜர்களுடைய சொல்லு இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால அதுங்களால இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா அந்த பிரிட்ஜில் ஓடி போயிட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜ் உடைச்சுக்கிட்டு அந்த யான் குயின்சாங் கீழே விழுற மாதிரி போக நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அவளை பிடிச்சிடறான். என்ன யக்ஷோ சேன், அப்படியே நம்ம ஹீரோவா அவளை மேல தூக்குவோம். அவளுக்கு லைட்டா ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருது. சரி வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப அந்த டெலிபோர்டேஷன் அரேவை நோக்கி போக ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா நம்ம கொக்கோ கண்ணுக்கு என்னவோ
தெரிய வரவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. அப்படின்னா இதுதான் அந்த டெலிபோர்டேஷன் அரேவா? ஆனா இதுக்காக இன்னும் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்காம இருக்கு. இது ஒரு பிளட் சாக்ரிஃபைசர் அரே. நம்மளுடைய பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு அவனுடைய ரத்தத்தை கொடுக்க நம்மளும் இதை செய்வோம்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம பயப்பிள்ளைங்க ரத்தத்தை கொடுக்கலான்னு ட்ரை பண்ண அவன் ஒன்றும் வெளியில வர மாட்டேங்குது. எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு அவனுங்க சிக்னல்ல கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடம் ஃபுல்லா அப்படியே அந்த ரத்தமா வந்து அந்த டெலிபோர்டேஷனும் ஒர்க் ஆகுற மாதிரி ஆகிட்டு இருக்க அப்படியே ஆஃப் ஆயிடுது. நம்ம இப்ப இதுல என்ன மிஸ் பண்ணோம்? இதுல இருந்த எனர்ஜி எல்லாத்தையும் இந்த ஃபார்மேஷன் அதுக்குள்ளார எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. திடீர்னு என்னவோ சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹெட்லெஸ் ஏஞ்சல்ன்ற ஒரு டீமன் வெளியில வந்துருது. எதுக்காக அந்த கொக்கோ அங்க ஓடிட்டு இருக்கான்னு தெரியலையே, நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு அந்த ஸ்கெலட்டனுங்களும் ஆக்ஷன்லயே கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு கொக்கோவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அவங்களும் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆக போது வெளியில போவதரான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதையும் கேட்காம நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அந்த ஸ்கெலட்டன் பறவைங்க திரும்ப வந்துருச்சுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதுங்களை சாகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காடஸோ அவளுடைய ஸ்பெல்ல எல்லாத்தையும் பயன்படுத்தி டைம் அப்புறம் டிவைன் லா ரைஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த இடத்த சுத்தி அனுப்ப அப்படியே அந்த இடத்துல இருந்த எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் லேட் ஆகலன்னு தான் நினைச்சிட்டு இருக்க. கேக்க நீ எங்க இருக்க? என்ன நீ இங்கதான் இருக்கியா? ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டா, சீக்கிரம் வா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். என்ன இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியா இருக்கு. இத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ இங்க இருந்து கிளம்புனியா? இதை பயன்படுத்தி நம்ம டெலிபோர்டேஷன் அரேவை கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ண முடியும். சரிவா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். என்னுடைய மிஷின் உயிரோட இருக்கிற இம்மார்டலுங்களுடைய கதையை முடிக்கிறது தான் சொல்லிட்டு அந்த டீமனோ அந்த அரேவை நோக்கி போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அது அந்த அரேவை கண்டுபிடிச்சிருச்சு, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்க. நான் அந்த இம்மார்டலுங்களை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டீமனும் அவங்கள நோக்கி போயிட்டு இருக்க. டைம் ரூல்ஸ் ரிசீவ்டு. இந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ளார வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா வேகமா உள்ளார வரவும் அவளுடைய மாஸ்க் கரெக்டா கழட்டிக்கிட்டு போயிடுது. என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். இத டிராகன் கிளான் ஸ்கேட் மவுண்டைன் ரூயின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா நம்ம எல்லாரும் வெளியில வந்துட்டோமா? ஆனா மத்தவங்க எல்லாரும் எங்கன்னு கேட்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்த பார்க்க ரூயின்ஸ் உடைய பேலஸ் மாதிரி இருக்கு. சி ஆஃப் பிளட், போன் மவுண்டன், சிட்டி ஆஃப் டெத். இந்த பெயிண்டிங்ல இருக்கிறத வச்சு பார்த்தா டிராகன் கிளானும் சிட்டி ஆஃப் டெத்துக்கும் க்ளோஸா என்னவோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த பொண்ணை பாக்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ கையில ஜேடு சோடு வேற இருக்கு. ஒருவேளை அவ தான் லேன் நியோவா? இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எபிசோடு எல்லாம் இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்த எபிசோடு போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.